தமிழ்நாடு சிஎம் பார்த்துட்டு நீங்க ஃபாரின்ல எல்லாம் போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் கொண்டு வரீங்களே, அது வெளிநாட்டு முதலீடா இல்ல வெளிநாட்டில் முதலீடான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு விஷயத்த பேசியிருப்பாரு. இப்ப இது சம்பந்தமா எடப்பாடி வந்து ஒயிட் பேப்பர் கேட்கும் போது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு மினிஸ்டர் என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா வெள்ளை பேப்பர் காமிச்சிட்டு இதுதான் வெள்ளை பேப்பர்னு சொல்லிட்டு காட்டியிருக்காரு. எதிர்கட்சி தலைவருக்கு புரியுற ஒரு நல்ல வெள்ளை இருக்கே, இப்ப எப்ப வேணா கொடுக்கலாம், இதுதான் அவருக்கு புரியும். இப்படி கொடுத்தாதான் புரியும் அவருக்கு. உங்களோட கிட்னி கொடுத்தீங்கன்னா 10 லட்சம் தரேன், 5 லட்சம் தரேன், 10 லட்சம் தரேன் சொல்லிட்டு மைண்ட் வாஷ் பண்ணுவாங்க. அதனால இனி வர காலத்துல நீங்க யாருக்கிட்டனா கந்து வட்டி வாங்கினீங்கன்னா உங்ககிட்ட ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து அரெஸ்ட் பண்ணாலும், உங்க ஃபேமிலி வந்து அரெஸ்ட் பண்ணாலும், நீங்க போயிட்டு இந்த கன்சர்ன் அத்தாரிட்டியை போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா இவங்க மேல வந்து இந்த ஆக்ட் படி ஆக்ஷன் எடுப்பான்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. This is me Vignesh with Kumar. இன்னைக்கு டிவிகே கட்சி தலைவர் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல் போய் பேசியிருப்பாரு. அங்க நிறைய விஷயத்தை பத்தி பேசியிருப்பாரு. டிஎம்கே கவர்மெண்ட் பார்த்து இந்த மாதிரி நீங்க எலெக்ஷன் வாக்குறுதிலாம் இந்த விஷயத்தெல்லாம் கொடுத்தீங்களே, செஞ்சீங்களான்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தெல்லாம் கேட்டிருப்பாரு. அவர் அங்க பேசினதுலேயே முக்கியமான விஷயமா கிட்னி திருட்டை பத்தி பேசியிருக்காரு. அந்த விஷயத்தை அவர் என்ன பேசியிருக்காரு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதை பத்தி லீகலாம் பார்த்துலாம், அதுக்கப்புறம் கூட சில விஷயத்தை பத்தி பார்க்கலாம். வாங்க ஒன்னு நான் பார்த்துலாம் வாங்க. அப்புறம் திமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமான ஒரு மருத்துவ கல்லூரியில் நடைபெற்ற கிட்னி திருட்டு, அதுதான் நாடறிஞ்ச விஷயமாச்சு. அதை நான் திருச்சியிலே பேசியிருந்தேன். ஆனா அதுல நம்ம நாமக்கலை சேர்ந்தவங்க தான் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. அதிலும் குறிப்பா விசைத்தறியில் பணிபுரியும் ஏழை பெண்களை குறிவைத்து அந்த கிட்னி திருட்டு நடந்திருக்குன்னு சொல்றாங்க. இதுல ஈடுபட்டவங்களை யாரா இருந்தாலும் நம்ம ஆட்சி அமைஞ்சதும் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள். சோ இவங்க கவர்மெண்ட் வந்தா யாரெல்லாம் தப்பு பண்ணாங்களோ அவங்கள சும்மா விட மாட்டேன், கண்டிப்பா அவங்க மேல எல்லாம் ஆக்ஷன் எடுப்பேன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி கிட்னி திருட்டுலாம் நாமக்கல் எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நியூஸ்ல எல்லாம் ரிப்போர்ட் இருக்கு. இதெல்லாம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். சோ அங்க இருக்க மக்கள், நாமக்கல்ல இருக்க மக்கள் வந்து லோன்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பாங்க. அந்த லோன்ல கந்து வட்டி எல்லாம் வாங்கியிருப்பாங்க. கந்து வட்டி வாங்கிட்டு இருக்கும்போது அந்த டைம்ல அவங்களால ப்ராப்பரா ரீபே பண்ண முடியாம ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அங்க காசு கொடுத்தவங்க கண்டிப்பா இவங்களை ஃபோர்ஸ் பண்ணி ரெக்கவரி பண்ண பார்ப்பாங்க. அந்த டைம்ல இவங்க கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இந்த ஆர்கன் புரோக்கர்ஸ் எல்லாம் வந்து இவங்களை வந்து மைண்ட் வாஷ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி உங்களோட கிட்னி கொடுத்தீங்கன்னா 10 லட்சம் தரேன், 5 லட்சம் தரேன், 10 லட்சம் தரேன் சொல்லிட்டு மைண்ட் வாஷ் பண்ணுவாங்க. அந்த கடன் வாங்கினவங்களுக்கும் வேற ஏதாவது வழி இல்லாம, வேற ஆப்ஷன் இல்லாம காசும் கொடுக்கணும், ஃபேமிலியும் பாத்துக்கணும்னால அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அந்த புரோக்கர் சொல்ற மைண்ட் வாஷ் பண்ணி 10 லட்சமா 5 லட்சமா சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு வந்து 1 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க. இவங்களை நம்ப வைக்கிறதுக்காக 1 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்து போய் இவங்களை நம்ப வச்சு அந்த ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு இவங்களோட கிட்னி ஆர்கனை எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த புரோக்கர்ஸ் வந்து அவங்க சொன்ன மாதிரி காசு கொடுக்க மாட்டாங்களாம். சோ இது நிறைய பேர் நியூஸ்லயும் சொல்லியிருக்காங்க, நியூஸ்லயும் ரிப்போர்ட் ஆயிருக்கு. இந்த கிட்னி டொனேட் பண்ணவங்க அந்த புரோக்கர் சொன்ன காசு கொடுக்க மாட்டாங்களா, அந்த அட்வான்ஸ் அமௌண்ட் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்களா, அவங்க 5 லட்சம் 10 லட்சம் சொன்ன அமௌண்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இது எல்லாமே நியூஸ்ல ரிப்போர்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி கிட்னி திருட்டுல 2 முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க முடியுதுங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா அந்த லோன் வாங்கி கந்து வட்டி வாங்கிட்டு அவங்க ஃபோர்ஸ்ஃபுல்லா அந்த ரெக்கவரி பண்றதுனாலதான் இவங்க கடன் வாங்கினவங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்லாத போது ஃபோர்ஸ்ஃபுல்லா பாத்தீங்கன்னா அவங்களோட கிட்னியை வந்து மத்தவங்களுக்கு கொடுக்குறாங்க காசுக்காக. அண்ட் செகண்ட் விஷயம், நம்மளோட ஆர்கனை வந்து காசுக்காக கொடுக்க முடியுமா, கொடுக்கலாமா, சட்டப்படி கொடுக்கலாமா சொல்லிட்டு அந்த விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கந்து வட்டி இஷ்யூ பத்தி பார்க்கலாம். இந்த கந்து வட்டி ஹராஸ்மெண்ட் சம்பந்தமா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு புதிய சட்டமே கொண்டு வந்தாங்க. தமிழ்நாடு மணி லெண்டரிங் என்ட்ரிஸ் ஆக்ட் 2025 படி ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. இந்த ஆக்ட் படி நீங்க ஒருத்தவங்க கிட்ட வட்டிக்காக காசு கொடுக்கும் போது அவங்க கிட்ட இருந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா அதை ரெக்கவரி பண்ணக்கூடாது, நீங்க அவங்களை அரெஸ்ட் பண்ணக்கூடாது, அவங்கள மட்டும் இல்ல அவங்க ஃபேமிலி மெம்பர் யாரையும் அரெஸ்ட் பண்ணக்கூடாது. அரெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜெயில் தண்டனை சொல்லிட்டு இந்த ஆக்டை கொண்டு வந்தாங்க. 2025ல கொண்டு வந்தாங்க. தமிழ்நாட்டில் இந்த புதிய சட்டம் ஜூன் மாசம் 2025ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. யாரெல்லாம் தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா காசுக்காக வட்டிக்காக வந்து காசு கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த சட்டம் அப்ளிகபிள் ஆகும். எக்ஸப்ட் இந்த சட்டம் யாரெல்லாம் அப்ளிகபிள் ஆகாதுன்னு பாத்தீங்கன்னா பேங்க்ஸ்லாம் அப்ளிகபிள் ஆகாதுங்க. நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி ரிஜிஸ்டர் அண்டர் ஆர்பிஐ, கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்க்கும் அண்ட் கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கும் அப்ளிகபிள் ஆகுதுன்னு சொல்லிட்டு செக்ஷன் 2ல மென்ஷன் பண்ணிருக்காங்க இந்த ஆக்ட்ல. சோ இதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. மத்த எல்லாருக்குமே அப்ளிகபிள் ஆகும், இந்த 4 பேருக்கு மட்டும் அப்ளிகபிள் ஆகுதுன்னு சொல்லிட்டு செக்ஷன் 2ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதனால இனி வர காலத்துல நீங்க யார்கிட்டனா கந்து வட்டி வாங்கினீங்கன்னா உங்ககிட்ட ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து அரெஸ்ட் பண்ணாலும், உங்க ஃபேமிலி வந்து அரெஸ்ட் பண்ணாலும், நீங்க போயிட்டு இந்த கன்சர்ன் அத்தாரிட்டியை போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா இவங்க மேல வந்து இந்த ஆக்ட் படி ஆக்ஷன் எடுப்பான்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே உங்களோட லீகலைஸ், இதையும் நீ தெரிஞ்சுக்கோங்க. நீங்க காசு வாங்கி
வாங்கிட்டீங்க, காசு வாங்கிட்டு ரீபே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது உங்களை மிரட்டினானா அது சட்டப்படி தப்பு. இதை கிளியரா புரிஞ்சுக்கோங்க. நீங்க அவங்க மிரட்டுறான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்க கிட்னி எல்லாம் நீங்க கொடுக்கறது அவசியமே இல்லை. சோ நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உங்களுக்கு ஃபேவரா தான் இருக்கு. ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க லோன் வாங்குனீங்கன்னா கண்டிப்பா அந்த லோனை நீங்க தான் ரீபே பண்ணணும். உங்களை அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரூல் இருக்கு. ஆனா நீங்க லோன் வாங்கினா நீங்க தான் ரீபே பண்ணணும். அது உங்களோட பொறுப்பு, உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்ப செகண்ட் இஷ்யூ பத்தி பார்க்கலாம் வாங்க. நம்மளோட ஆர்கன்ஸை வந்து காசுக்காக கொடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா சட்டப்படி கூடவே கூடாதுங்க. அதுக்குன்னு ஒரு ஆக்டே இருக்கு. டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் ஹியூமன் ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூ ஆக்ட் 1994 இந்த ஆக்ட் வந்துச்சு. இந்த ஆக்ட்ல செக்ஷன் 19 படி நம்மளோட ஆர்கன்ஸை வந்து கமர்ஷியலா டீல் பண்றவங்களுக்கு வந்து மினிமமே 5 இயர்ஸ் வரைக்கும் ஜெயில் தண்டனை. அந்த ஆக்ட் படி அவங்க மேல கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணால கோர்ட்ல பாத்தீங்கன்னா அவங்க கேஸ் வந்து ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா மினிமமே 5 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை இருக்கு. மேக்ஸிமம் 10 இயர்ஸ் வரைக்கும் ஜெயில் தண்டனை இருக்கு. அண்ட் ஃபைன் அமௌண்ட் பாத்தீங்கன்னா மினிமமே 25 லட்சம் இருக்கு. அண்ட் மேக்ஸிமம் 1 கோடி வரைக்கும் இருக்கு. ரெண்டுமே சேர்த்து கொடுப்பாங்க. கோர்ட்ல வந்து இந்த கேஸ் யார் மேல ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து மினிமமா அந்த கேஸ் தப்பு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு மினிமமா 5 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுப்பாங்க. அண்ட் 25 lakhs மினிமமா ஃபைன் கொடுப்பாங்க. இந்த ரெண்டுமே கொடுப்பாங்க, 6லாம் இல்ல, அண்டு தான். ஸோ ரெண்டுமே கிடைக்கும், ஜெயில் தண்டனை கிடைக்கும் அண்ட் ஃபைன் அமௌண்ட் கிடைக்கும். இந்த ஆக்ட் படி தப்பு பண்றவங்களுக்குலாம், இந்த கமர்ஷியலா டீல் பண்றவங்க பாத்தீங்கன்னா ஆர்கன்ஸ் எல்லாம் டீல் பண்றாங்களா அவங்கலாம் இந்த கேஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டா இன்கேஸ் அவர் தப்பு பண்ணிட்டு கோர்ட்ல ப்ரூவ் ஆயிடுச்சுனாவே ஜட்ஜு கண்டிப்பா அவங்களுக்கு வந்து மினிமமா 5 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை இருக்கு, 25 லட்சம் வரைக்கும் ஃபைன் அமௌண்ட் இருக்கு. சோ இதே நீ தெரிஞ்சுக்கோங்க. இது ஆர்கனுக்கு. சோ 19A என்ன சொல்லுதுன்னா, செக்ஷன் 19A என்ன சொல்லுதுன்னா ஹியூமனோட டிஷ்யூஸ்க்கு. சோ டிஷ்யூஸ்லாம் வந்து இந்த கமர்ஷியல் டீல் எல்லாம் பண்றாங்களா அவங்களுக்கு மினிமம் 1 இயர் வரைக்கும் ஜெயில் தண்டனை இருக்கு, மேக்ஸிமம் 3 இயர்ஸ் வரைக்கும் ஜெயில் தண்டனை இருக்கு. அண்ட் ஃபைன் அமௌண்ட் பாத்தீங்கன்னா மினிமம் 5 lakhs இருக்கு, மேக்ஸிமம் 25 lakhs வரைக்கும் இருக்கு. சோ இதெல்லாமே சிவியரா பனிஷ்மெண்ட் வச்சிருக்காங்க. எதுக்கான்னு பாத்தீங்கன்னா யாருமே இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு 1994 இந்த ஆக்ட கொண்டு வந்திருக்காங்க. நார்மலா நம்ம இந்தியால சட்டத்திட்டம் எல்லாம் பயங்கர சூப்பரா இருக்கும், மக்களோட சேஃப்டிக்காக இருக்கும், வெல்ஃபேருக்காக தான் இருக்கும். ஆனா அதை யாருமே இம்ப்ளிமெண்ட் பண்ணாம தான் இருக்காங்க. சோ இந்த கேஸ்லயும் பாத்தீங்கன்னா நாமக்கல்ல வந்து திருட்டு நடக்குது சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் நடந்திருக்கு, ஏகப்பட்ட நியூஸ்ல எல்லாம் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அங்க இருக்க போலீஸ் எல்லாமே இந்த செக்ஷன் படி கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணிதாவே அங்க இருக்க இன்னசென்ட் பீப்பிள் எல்லாம் யாருமே அஃபெக்ட் ஆயிருக்க மாட்டாங்க, யாருமே இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. விஷயம் மட்டும் இல்ல, கந்துவட்டி சம்பந்தமா ப்ராப்பரா நம்ம தமிழ்நாட்டுல ஆல்ரெடி லாஸ் எல்லாம் இருக்கு. கன்சர்ன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ப்ராப்பரா ஆக்ஷன் எடுத்தாவே ஆல்ரெடி டிஜிபி எல்லாம் பாத்தீங்கன்னா ஆபரேஷன் கந்துவட்டி எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த ஆபரேஷன் கந்துவட்டிலாம் நல்லபடி நடந்துச்சுன்னா இப்ப இந்த மாதிரி பீப்புள்லாம் யாருமே சஃபர் ஆயிருக்க மாட்டாங்க. கவர்மெண்ட் போலீஸ் ப்ராப்பரா ஆக்ஷன் எடுக்கலன்னா கண்டிப்பா நம்ம சொசைட்டி தான் பாதிக்கப்படும். இதையும் நீ தெரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயம் மட்டும் இல்ல, சோ லாஸ்ட் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாருன்னா, தமிழ்நாடு சிஎம் பார்த்துட்டு நீங்க ஃபாரின்ல எல்லாம் போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் கொண்டு வரீங்களே அது வெளிநாட்டு முதலீடா இல்ல வெளிநாட்டில் முதலீடான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பேசியிருப்பாரு. சிஎம் சார் மனசை தொட்டு சொல்லுங்க, வெளிநாட்டு முதலீடா இல்ல வெளிநாட்டுல முதலீடா? சோ அதுல வந்து ஒயிட் பேப்பர் எல்லாம் கேட்டிருந்தாங்க. எதிர்கட்சி வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் கொண்டு வரணும்னு சொன்னீங்களா, ஃபாரின் கம்பெனி எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் கொண்டு வரேன்னு சொன்னீங்களா, அதோட ஒயிட் பேப்பர் எல்லாம் காட்டுங்க சொல்லிட்டு அந்த விஷயத்தை கேட்டிருப்பாங்க. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேட்டிருப்பாரு. எடப்பாடி பழனிசாமி யாருன்னு பாத்தீங்கன்னா எதிர்கட்சி. சோ மக்களால் தேர்ந்தெடுத்து எம்எல்ஏ ஆயிட்டு ஒரு கட்சியோட எதிர்கட்சி வந்து கொஸ்டின் கேட்கறதா அவங்களோட வேலை, கவர்மெண்ட் பார்த்து கொஸ்டின் கேட்கறதா வேலை. இப்ப இது சம்பந்தமா எடப்பாடி வந்து ஒயிட் பேப்பர் கேட்கும் போது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு மினிஸ்டர் என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா வெள்ளை பேப்பர் காமிச்சிட்டு இதுதான் வெள்ளை பேப்பர்னு சொல்லிட்டு காட்டியிருக்காரு. சோ மக்கள் கொஸ்டின் கேட்டாலும் இவங்க ஆன்சர் பண்ண மாட்டாங்க. எதிர்கட்சி தலைவர் மக்களா ஓட்டு போட்டு எதிர்கட்சி தலைவரா இருந்திருக்காரு, அவரு ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு, நீங்க ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்றீங்களே நீங்க எத்தனை பேர் தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு வெள்ள அறிக்கை கொடுங்க சொல்லி கேட்கும் போது ஒரு மினிஸ்டர் வந்து வெள்ளை பேப்பர் காட்டியிருக்காரு. அந்த விஷயத்த பார்க்கலாம். எதிர்கட்சி தலைவர் கேட்கிறார், அவருக்கு புரியுற அளவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு வெள்ளை அறிக்கை வச்சிருக்கேன் நான். எதிர்கட்சி தலைவருக்கு புரியுற ஒரு நல்ல வெள்ளை அறிக்கை எப்ப வேணா கொடுங்க, இதுதான் அவருக்கு புரியும். இப்படி கொடுத்தாதான் புரியும் அவருக்கு, பரவாயில்லையா? அப்புறம் என்ன பண்றது, அவர்கிட்ட சொல்லியாச்சு எல்லாத்தையும். நீங்க வெள்ளை அறிக்கை சொல்றீங்க, அவருக்கு புரியும், அவருக்கு இது மட்டும் தான் புரியும், உங்களுக்கு யாருக்கும் புரியாது, அவருக்கு தான் புரியாது. இந்த விஷயத்துக்கு எதிர்கட்சி தலைவரை ரியாக்ட் பண்ணிருக்காரு. அந்த விஷயத்தை பார்த்துலாம். இன்றைய தினம் தொழில்துறை அமைச்சர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். ஒரு வெற்று காயத்தை அறிவிச்சு ஒரு வெள்ளை காயத்தை காட்டி இதுதான் வெள்ளை அறிக்கைன்னு சொல்றார். இது சம்பந்தமா சில டிஎம்கே மெம்பர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, போன வாட்டி நீங்க ஆட்சியில இருந்தீங்களே, நீங்க ஃபாரின்லாம் போயிட்டு வந்தபோது இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்து அவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்து சொன்னீங்களா, அந்த டைம்ல நாங்க வெள்ளை பேப்பர் கேட்கும் போது நீங்க கொடுத்தீங்களான்னு சொல்லிட்டு அந்த விஷயம் மாதிரி கேட்டிருக்காங்க. மக்களை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.
போன வாட்டி அவங்க சரியில்லைன்னு தான் மக்கள் எல்லாம் உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை கவர்மெண்டா கொண்டு வந்திருக்காங்க. டிஎம்கே கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்தா நாங்க கரெக்டா இருப்போம்னு சொன்னீங்களே, இப்ப எதிர்கட்சி வந்து வெள்ளை பேப்பர் கேட்கும் போது அவருக்கு புரியுற மாதிரி லாங்குவேஜ்ல நான் வெள்ளை பேப்பர் காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு மினிஸ்டர் சொன்னா, இந்த விஷயம்லாம் நீங்க காட்டும் போது யார அசிங்கப்படுத்துறீங்க? எதிர்கட்சி தலைவர்ல மக்களை ஓட்டு போட்ட மக்களை தான் அசிங்கப்படுத்துறீங்க. இவங்க பண்ற விஷயம்லாம் அந்த மாதிரி தாங்க இருக்கு. எதிர்கட்சியா இருக்கும்போது வேற மாதிரி பேசுறாங்க, ஆளுங்கட்சியா இருக்கும்போது வேற மாதிரி பேசுறாங்க. இதுதான் பாலிடிக்ஸா என்னன்னு தெரியல. இனி வர காலத்துல நம்ம சேனல்ல முக்கியமான பாலிடிக்ஸ் விஷயம்லாம் நம்ம பேசலாம்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி விஷயத்த நம்ம லீகலாவும் சரி, நாட்டுக்கு முக்கியமான விஷயத்த நம்ம கவர் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனல்ல போடலாமா வேணாமா, அதை பத்தி உங்களோட கருத்துனா கமெண்ட் சொல்லிருக்கேன். அண்ட் லாஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் விஷயங்க, கட்சியெல்லாம் வந்து எலெக்ஷன் முன்னாடி நாங்க இது செய்வோம் அது செய்வோம்னு சொல்லிட்டு எலெக்ஷன் வாக்குறுதியா வந்து மக்களிடம் கொடுக்குறாங்க. அண்ட் மக்களை இதை நம்பி வந்து ஒரு கட்சி வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிடறாங்க, கவர்மெண்ட் ஆயிடுறாங்க. கவர்மெண்ட் ஆயிட்டு அவங்க சொன்ன எலெக்ஷன் வாக்குறுதிலாம் வந்து நிறைவேற்றாம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கா இல்லையா, இதை பத்தி நம்ம பேசணும்னா கமெண்ட்ஸ்ல தம்ஸ் அப் போடுங்க. நிறைய பேர் கேட்டீங்கன்னா இது சம்பந்தமா ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட்ல எல்லாம் கேஸ் ஃபைல் பண்ணிருந்து அந்த விஷயத்தை பத்தி நம்ம பேசலாம். நான் வேற ஏதாவது டாபிக் பத்தி பேசணும்னா கமெண்ட் சொல்லுங்க. இது மோஸ்ட் லைக் வித் சொசைட்டி நேட்டா இருக்கா, நான் ப்ரிப்பேர் பண்ணி சொல்றேன். பெட்டர் சிட்டிசன் பெட்டர் நேஷன். Thank you for watching this video. Have a good day. அடுத்த வீடியோல பார்ப்போம். பை பை.